கன்னிராசில யார் அதிகமா லவ்ல உண்மையா இருப்பா? ஆண் இருப்பாங்களா? பெண் இருப்பாங்களா? அதாவது அப்ரிசியேஷன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப விரும்புவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சென்சிட்டிவா வந்து விரும்பக்கூடிய ஒரு ஆட்கள். அத வந்து குடுக்குறதுக்கு இவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்து பெருசா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்கும். "ஓ! அப்படியா? நல்லா பண்ணிருக்கு. ரைட்" அப்படின்னு. உன்ன நான் எப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். நீ ஒண்ணுமே இல்லாதன்ற மாரி பிஹேவ் பண்ற. இந்த மாரி விஷயங்களா இருக்கும். ம். உனக்காக நான் இதெல்லாம் பண்ணேன், செஞ்சேன். உனக்கு இது கூட கொஞ்சம் கூட தோணவே இல்லையான்ற மாரியான கேள்வி கேட்கக்கூடிய உனக்கு நிலை. மனசாட்சியே இல்லையா? நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி ஆமா. பண்ணிட்ட. ஓகே. அதாவது அந்த அன்ப சொல்லி சொல்லி உனக்காக நான் என்னென்னலாம் தியாகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்னோட வீட்ட எடுத்திருக்கேன். எவ்ளோ பண்ணியிருக்கேன், செஞ்சிருக்கேன். ஏன் உனக்கு இது புரியவே மாட்டேங்குது? இந்த முடிஞ்சு போன விஷயத்த எடுத்து எடுத்து, "நீ அன்னைக்கு வரல தானே! ம். உனக்காக நான் இவ்ளோ பண்ணேன்ல. ம். முடிஞ்சு போன விஷயத்த அன்னைக்கு நீ இப்படி பண்ண தானே!" இதெல்லாம் கேட்டு கேட்டு பேசி பேசி சண்டை போடுற ஆட்களும் இவங்க தான். சரி. முடிஞ்சு போன விஷயங்கள்லேருந்து சண்டை போடக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு என்னன்னாங்க கரெக்ட்டான பியூரான அன்ப குடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரே விஷயம். ஓகே. பணம் வச்சிருக்க, பணம் வைக்கல. "ஏய் இதெல்லாம் நமக்கு லைஃப்க்கு செட்டே ஆகாது. இந்த பையன்ட்ட பணம் கிடையாது. நீ போய் எப்படி நீ வாழ்வ?" அதெல்லாம் முடியாது. எனக்கு அவன புடிச்சிருக்கு. ஆமா. நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வேணாம்ப்பா நமக்கு ஒத்து வராது. இல்ல, இல்ல எனக்கு அவன புடிச்சிருக்கு நான் பண்ணுவேன். அப்படின்றதுக்கு அடம் பண்றது. முடியலையா? எனக்கான விஷயம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா சூரியன் வந்து 2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு நீச்சமாகுது இல்லையா? அதனால ஒரு துணிச்சலான ஒரு விஷயங்கள செய்யறதுக்கும் ஒரு அதான் சொன்னேன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறதுக்கும் தயாரா இருக்கலாம் அப்படின்னு. நெறைய பேருக்கு அந்த மாதிரியான தன்மைகளும் இருக்கும். ஓகே.